ஹாய் கேஸ், நம்ம சேனலில் பார்த்தோன்னா ஆன்லைனில் எப்படி ஜென்யூனாக பணம் சம்பாதிக்கிறது, ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் எப்படி அச்சீவ் பண்ணுன்னு ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஜஸ்ட் இந்த வீடியோவில் நான் எதை பற்றி பேச போகிறேன்னா, எப்படி ஒரு யூடியூப்பில் தம்ப்ளைன் கிரியேட் பண்ணுறது, அதாவது தமிழ்லேயே தம்ப்ளைன் ஈஸியாக எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். நான் இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிசி, அதாவது என்னுடைய லேப்டாப்பில் சொல்லி தர போகிறேன். நீங்கள் உங்கள் மொபைல்லேயே இதை யூஸ் பண்ணிக்கலாம். நான் சொல்லித்தரக்கூடிய சாஃப்ட்வேர் பேர் என்னென்னா கேன்வா. இதை உங்கள் மொபைல் அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. கேன்வான்ற ஆப் டவுன்லோட் பண்ணி நான் சொல்கிற மெத்தட் பயன்படுத்தி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜஸ்ட் உங்கள் கூகுள் ப்ரௌசரில் போய்ட்டு கேன்வா டைப் பண்ணிக்கோங்க. நான் 1 செகண்ட் திரும்ப சொல்லிடுறேன். நீங்கள் மொபைலில் யூஸ் பண்ணிங்கன்னா கேன்வான்ற அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் கேன்வாக்குள்ளே போனீங்கன்னா இந்த மாதிரி போகும். நான் ஆல்ரெடி என்னோட ஜிமெயில் ஐடியை கொடுத்து லாகின் பண்ணி வச்சிட்டேன். நீங்களும் உங்களோட ஜிமெயில் ஐடியை கொடுத்து லாகின் பண்ணி வச்சுக்கோங்க. லாகின் பண்ணிட்டு இந்த இடத்துல சர்ச் கேன்வான் இருக்கா, கேன்வாக்குள்ளே போய்ட்டு சர்ச் கேன்வானில் போய்ட்டு இந்த இடத்துல யூடியூப் தம்ப்ளைன் டைப் பண்ணுங்கள். யூடியூப் தம்ப்ளைன் டைப் பண்ணால் இந்த உங்களுக்கு அந்த ரிசல்ட் சொன்னது சைட்லேயே வந்துடும். 1280 1280 × 720 பிக்சல் வந்தால் இது யூடியூப் தமிழோட ரிசல்ட்னு உங்களுக்கு சைட்லேயே வரும். ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி டேப் ஓப்பன் ஆகும். நீங்கள் இந்த மாதிரி இருக்கிற இதை எடிட் பண்ணி போடலாம், இல்லை புதுசாகவும் தம்ப்ளைன் கிரியேட் பண்ணலாம். நான் இப்போ உங்களுக்கு புதுசாக எப்படி தம்ப்ளைன் கிரியேட் பண்ணணும்னு சொல்லித்தரேன். ஸோ கிரியேட் ஏ பிளாக் யூடியூப் தம்ப்ளைன்ற கொடுங்க. கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் லோட் ஆகும். இந்த இடத்துல நீங்கள் உங்களுக்கு தேவையானதை வச்சுக்கலாம். இப்போ நான் எந்த வீடியோக்கு தம்ப்ளைன் கிரியேட் பண்ண போகிறேன்னா, இப்போ நான் உங்கள்கிட்ட பேசிக்கிறேன்ல, ஹவு டு கிரியேட் தம்ப்ளைன் ஃபார் யூடியூப் வீடியோன்னு, இதுக்கே நான் தம்ப்ளைன் கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ தம்ப்ளைன்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் நமக்கு ஃபோட்டோஸ் தேவை. ஸோ இந்த ஃபோட்டோஸ் உங்கள் சிஸ்டத்தில் இந்த இடத்துல அப்லோடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃபோட்டோஸ் இந்த சிஸ்டத்தில் வச்சுருக்கேன், அதனால் இங்கே இருக்குது. உங்களுடைய ஃபோட்டோஸ் உங்கள் சிஸ்டத்தில் இல்லைன்னா இந்த இடத்துல அப்லோட் மீடியான்றக்கா இந்த ஆப்ஷனை கொடுத்துட்டு உங்கள் சிஸ்டத்துலேருந்து உங்களோட ஃபோட்டோ அப்லோட் பண்ணி இங்கே வச்சுக்கோங்க. ஓகேங்களா? நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ண ஃபோட்டோஸ் இங்கே வச்சுருக்கேன். ஆல்ரெடி நான் ஈஸியாக என்னுடைய ஃபோட்டோஸ் வச்சுருக்கேன்ல, அந்த இங்கே இருக்கு பாருங்கள் என்னுடைய ஃபோட்டோ ஈஸியாக இங்கே நேவிகேட் பண்ணிக்கிறேன். ஸோ என்னுடைய ஃபோட்டோஸ் சூஸ் பண்ணுறேன். என்னுடைய ஃபோட்டோஸ் கிளிக் பண்ணோன்னே இந்த சைடு வந்துடும். ஸோ நான் இந்த ஃபோட்டோஸ் எந்த இடத்துல வரணும், ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே தான் உங்கள் ஃபோட்டோ இருக்குன்னா இது உங்களுக்கு எங்கே பண்ணணும், டக்குன்னு ட்ராப் பண்ணிவிட்டு எங்கே வேணுமோ அங்கே வச்சிங்கன்னா மூவ் ஆயிரும். இல்லை அந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணிச்சுன்னா அந்த கீழே இருக்கு பாருங்கள் ஆரோ, இதை கிளிக் பண்ணி இப்படி பண்ணீங்கன்னா உங்கள் ஃபோட்டோஸ் இப்படி ஆகும். இல்லை மேலே பண்ணீங்கன்னா இப்படி ஆகும். ரொம்ப ஈஸியாக ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணலாம். இந்த மாதிரி என்னுடைய ஃபோட்டோஸ் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிட்டு இப்போ இந்த இடத்துல டெக்ஸ்ட் எழுதணும். என்ன எழுத போகிறேன்னா, தமிழில் யூடியூப் தம்ப்ளைன் கிரியேட் பண்ணுவது எப்படின்னு எழுத போகிறேன். ஸோ அதுக்கு நம்ம தமிழ் ஃபாண்ட் யூஸ் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா இன்னொரு இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் கூகுள் இன்புட் டூல்ஸ் தமிழ் கொடுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக தமிழில் டைப் பண்ணலாம். இந்த கூகுள் உள்ளே இருக்கிற ஃபஸ்ட் ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. நான் என்ன கொடுக்க போகிறேன்னா, தமிழில் யூடியூப் தமிழின் கிரியேட் பண்ணுவது எப்படின்னு கொடுக்க போகிறேன். ஸோ தமிழ்ன்றது TAMILIL தமிழ்னு டைப் பண்ணி தமிழ்னு வந்துடும். ஓகேங்களா? தென் ஆஃப்டர் நீங்கள் இங்கிலீஷ்லேயே கொடுத்துக்கலாம். யூடியூப் தம்ப்நெயில் கிரியேட் செய்வது படி. ஓகேங்களா? இந்த எப்படின்றதுல கொஸ்டின் மார்க் போடுவோம், அவ்வளோதான். இப்போ அதை அப்படியே காப்பின்னு கொடுத்துட்டு இப்போ உங்களோட கேன்வாக்கில் வந்துடுங்க. கேன்வாக்கு இப்போ டெக்ஸ்ட் ஆட் பண்ணணும். டெக்ஸ்ட் எப்படி ஆட் பண்ணுறேன்னா, இந்த இடத்துல டெக்ஸ்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதை கொடுத்துக்கோங்க. இதை கொடுத்துட்டு இந்த இடத்துல ஆடியோ ஹெட்டிங் இருக்கும், அதை கொடுத்துக்கோங்க. கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும். இங்கே நீங்கள் காப்பி பண்ணீங்களா, அந்த ஆப்ஷன் பேஸ்ட் பண்ணுங்கள். அந்த லெட்டர்ஸ் பேஸ்ட் பண்ணிங்கன்னா இங்கே இப்படி வந்துடும். இப்போ இந்த ஃபஸ்ட் லெட்டர்ஸ் மட்டும் நான் இந்த யூடியூப்ன்றதை போல்டு பண்ணிக்கிறேன். சிம்பிள், எல்லாமே சிம்பிள். கேன்வா பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது, ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இப்போ நீங்கள் இதே தமிழ்னா ஃபோட்டோஷாப்பில் கிரியேட் பண்ணீங்கன்னா மேக்ஸிமம் உங்களுக்கு நிறைய நாலேஜ் தேவைப்படும். ப்ளஸ் டைம் எஃபிஷியன்ட் ஆகும். பட் கேன்வா யூஸ் பண்ணி பண்ணும்போது ஈஸியாகவும் இதாக பண்ணலாம். இப்போ தமிழில் யூடியூப் தம்ப்ளைன் இருக்கா, இப்போ இங்கே வச்சு என்ட்ரு பண்ணோம்னா அது கீழே வந்துடும். தம்ப்ளைன் கிரியேட் செய்வது எப்படி. ஓகேங்களா? அவ்வளோதான். இப்போ ஜஸ்ட் இதை ட்ராப் பண்ணணும், அதை கிளிக் பண்ணி இங்கே வச்சா போதும். இப்போ இந்த ஃபாண்ட் சைஸ் பெருசு பண்ணணும்னு இந்த 50 இருக்கா, இதை ப்ளஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபாண்ட் சைஸ் பெருசாகிடும். ஓகேங்களா? உங்கள் ஃபாண்ட் சைஸ் இல்லை இப்போ இந்த இருக்க ஃபாண்ட் எனக்கு வேணாம், வேறு ஃபாண்ட் இருந்துச்சுன்னா ஜஸ்ட் இது எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஓப்பன் சான்ஸ் எக்ஸ்டெண்ட் இருக்கா, இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே நிறைய ஃபாண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு எந்த ஃபாண்ட் தேவையோ அந்த ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நான் இப்போ இந்த ஃபாண்ட்டை சூஸ் பண்ணேன்னா அந்த ஃபாண்ட் இந்த இதுக்கு இல்லை மாறிடும். ஃபாண்ட் மாறுதா, நமக்கு எந்த ஃபாண்ட் வேணுமோ அந்த ஃபாண்ட்டை கொடுத்தோம்னா அந்த ஃபாண்ட்டுக்கு மாறிடும். எனக்கு இப்போ இந்த ஃபாண்ட் பிடிச்சிருக்கு. ஓகே, சூப்பராக இருக்குது.
இப்போ இந்த டெக்ஸ்ட் வந்து பிளாக் கலரில் இருக்குது. ஸோ இதை கலரை மாற்றோம்னா ஜஸ்ட் அகெயின் திரும்ப செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஏன்ற ஆப்ஷன் இருக்கா, டெக்ஸ்ட் கலர்னு இதை கொடுத்துக்கோங்க. இதை கொடுத்துட்டு உங்களுக்கு இதில் எந்த கலர் வேணுமோ அதை கொடுத்துக்கலாம். உதாரணத்துக்கு பார்த்தோன்னா நான் அந்த ப்ளூ கலர் கொடுத்தேன்னா ப்ளூ கலரில் மாறிடணும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், கலர் மாறிடுச்சா. இப்போ உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன், நான் ரெட் கலரில் கொடுக்க முடியும். இப்போ இந்த ஏன்ற கிளிக் பண்ணிவிட்டு ரெட்டு கொடுத்தேன்னா இப்போ அது ஃபுல்லாமே ரெட்டாக மாறிடும். பார்த்தீங்களா, மாறிடுச்சா. இப்போ நான் எனக்கு என்ன நினைக்கிறேன்னா, இந்த 3 வார்த்தை மட்டும் எல்லோவில் வரணும், தென் ஃபுல்லாக ரெட்டில் வரணும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து இதை ஃபுல்லாக எல்லோ கொடுத்துட்டு இதை ஃபுல்லாக ரெட்டு கொடுத்தேன். இன்கேஸ் நீங்கள் எதாவது தப்பாக பண்ணிட்டீங்கன்னா கண்ட்ரோல் இஜெட் கொடுத்தேன்னா கரெக்டாகிடும். இப்போ நான் அதை 3 செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ இது 3க்கு மட்டும் நான் வந்து எல்லோ கலர் கொடுக்குறேன், எல்லோ. இப்போ இது 3 வேணும், அவ்வளோதான். சிம்பிள், எல்லாமே சிம்பிளாக ஈஸியாக பண்ணலாம். ஓகேங்களா. தமிழில் டம்ப்ளைன் கிரியேட் செய்வது எப்படின்னு போட்டேன், அவ்வளோதான். இப்போ நீங்கள் இந்த எழுத்து அப்படின்னா ஷேடோ, உங்களுக்கு வந்து ஷேடோ ஆப்ஷன் வரணும்னு நினச்சேன்னா ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல எஃபெக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். செலக்ட் பண்ணிட்டு இந்த எஃபெக்ட்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல ஷேடோன்னு வரும். இந்த ஷேடோ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஷேடோ ஆப்ஷன்ஸ் வரும். நீங்கள் பிளர் பண்ணுறீங்களா, இல்லை டிரான்ஸ்பரன்சி யூஸ் பண்ணுறீங்களா, நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் வந்து தமிழ் கிளிக் பண்ணி செஞ்சு பாருங்கள். எல்லாமே இந்த ஆப்ஷன் பண்ணுறீங்களா, இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் வரும். ஸோ உங்களுக்கு இதில் எந்த ஆப்ஷன்ஸ் வேணுமோ நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இந்த மாதிரி இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அனிமேட் பண்ணுற மாதிரி இருந்தால் அனிமேட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து அந்த லெட்டர் சைஸ் வந்து போல்டாக வரணும், எப்படி வருமோ அந்த மாதிரி ஈஸியாக பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இப்போ இந்த பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் இருக்குது. ஸோ எப்படி இந்த பேக்ரவுண்ட் மாற்றணும்னு இருந்துச்சுன்னா இங்கே கேனோவில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு பேக்ரவுண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த பேக்ரவுண்டை கொடுத்துட்டு இதில் உங்களுக்கு எந்த பேக்ரவுண்ட் வேணுமோ, ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து எல்லோ கொடுக்குறேன்னா எல்லோ மாறிடும். நான் இப்போ உங்களுக்கு இமேஜில் சொல்லி காமிக்கிறக்காண்டி மாற்றினேன், நீங்கள் இதை வந்து மாற்றிக்கலாம். இப்போ இந்த இமேஜ் வந்து பிஎன்ஜி ஃபார்மேட்டில் இல்லை. ஸோ இந்த இமேஜை வந்து பிஎன்ஜியை கன்வெர்ட் பண்ணணும். ஸோ ஒன்றும் பண்ண தேவையில்ல, கூகுளில் போய்ட்டு ஜஸ்ட்டு ரிமூவ் பிஎன்ஜின்னு டைப் பண்ணுங்கள். ரிமூவ் பிஎன்ஜின்னு டைப் பண்ணுங்கள். அந்த இமேஜ் வந்து பிஎன்ஜியாக கன்வெர்ட் ஆகிடும். ஆட்டோமேட்டிக்காக அந்த ரிமூவ் பேக்ரவுண்ட் ஃப்ரம் இமேஜ்ன்னு இருக்கா, இதை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இந்த இடத்துல உங்களுக்கு எந்த இமேஜ் வேணுமோ அந்த இடத்துல அப்லோட் இமேஜ்னு கொடுங்க. உங்களுக்கு எந்த இமேஜ் பிஎன்ஜியாக மாட்டணுமோ அந்த இமேஜை வந்து அப்லோட் இமேஜ்னு கொடுத்தீங்கன்னா அந்த ரிமூவ்.png உங்களுக்கு வந்து பிஎன்ஜியை கன்வெர்ட் பண்ணி கொடுத்துரும். ஓகேங்களா. ஜஸ்ட் அது மாற்றணுன்னா இது வந்து டவுன்லோடுன்னு கொடுங்க, அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ். இப்போ டவுன்லோட் ஆகிடுச்சு அந்த இமேஜ். இப்போ நம்ம கேன்வாவில் போய்ட்டு இந்த இமேஜ் நமக்கு வேணாம், இதை வந்து நான் எரேஸ் பண்ணணும். ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணி டெலிட் கொடுத்துருங்க, அவ்வளோதான். இங்கே அப்லோட்ஸ் போங்க, யூடியூப் கேனலில் அப்லோட் போய் அப்லோட் மீடியான்னு கொடுங்க. அப்லோட் மீடியாஸில் போய்ட்டு நான் இப்போ அந்த ஃபைல் வந்து டவுன்லோடில் இருக்குது. ஸோ நான் அந்த ஃபைலை வந்து கிளிக் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய இமேஜுக்கு பின்னாடி எதுவுமே இல்லை. பார்த்தீங்களா, புரியுதா. நான் இதுக்கு முன்னாடி பண்ண இமேஜ் வந்து ஒரு பேக்ரவுண்ட் வந்து ரோஸ் கலர் அந்த மாதிரி தெரிஞ்சிச்சு. இப்போ இந்த இமேஜில் வந்து எந்த ரோஸ் கலர் எதுவுமே தெரியல. இது இப்போ தான் ரிமூவ் பிஎன்ஜின்னு சொல்லுவாங்க, பிஎன்ஜி ரிமூவ் பண்ணுறது. இப்போ பார்த்தீங்களா ஒரு பியூட்டிஃபுல்லான தம்ப்ளைன் வந்து கிரியேட் பண்ணிட்டேன். பியூட்டிஃபுல் சொல்ல முடியாது, அதாவது டக்குன்னு வித்தின் 2 மினிட்ஸில் வந்து உங்களுக்கு யூடியூப்பில் தம்ப்ளைன் கிரியேட் பண்ணிட்டேன். இது வந்து சிம்பிளான எஃபெக்டிவான வே. நீங்கள் இந்த முறையை பயன்படுத்தி நீங்கள் உங்களோட யூடியூப் சேனலுக்கு தம்ப்ளைன் கிரியேட் பண்ணுங்கள். நான் இந்த வீடியோவில் ஒரு பேசிக்கான வழியை தான் சொல்லியிருக்கேன். அப்கமிங் வீடியோஸில் டெக்னிக்கலாக எப்படி கிரியேட் பண்ணணும், ஃபோட்டோஷாப் பயன்படுத்தி எப்படி பண்ணணும், ஃபோட்டோபி பயன்படுத்தி எப்படி தம்ப்ளைன் கிரியேட் பண்ணணும்னு சொல்லித்தரேன். ஸோ நம்ம சேனல் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரியான ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் வேணும்னா கண்டிப்பாக நம்ம சேனல் வந்து தொடர்ந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே இருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.